எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரோஸில் மட்டும்தான். ரைட், அதெல்லாம் உட்காந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரைட், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நாமளும் ஒரு காரணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க, அழகாக முடிஞ்சது, அடுத்த கம்பெனி பார்த்து போயிட்டே இருந்துருவீங்க. மக்களும் அதை விட்டுருவாங்க. பட் எங்கேயோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு பார்த்தீங்களா, கடைசி பர்சன், அது அது நம்மளால் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் அந்த கம்பெனிக்கும் பெருசாக பாதிப்பு கிடையாது. ஏன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வர்றது கிடையாது, யாரும் இறங்கி வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கறது கிடையாது. அதிகபட்சம் கமெண்ட்ஸ், இல்லை யூடியூப்பில் ஒரு வீடியோ, இல்லை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆப் இருந்ததுன்னா அங்கே ஏதாவது பண்ண முடிஞ்சுன்னா ரேட்டிங் கொடுக்க முடிஞ்சால் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதோடு விட்டுறீங்க. அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. இது எல்லாம் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நிறைய பேசணும், கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம கம்பெனி பற்றி, நம்ம கம்பெனி எப்படி கொண்டு போகணும், நமக்கு என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரணும், அதை பற்றி பேசும்போது ப்ளஸ் இந்த